தீபாவளி இந்த நல்ல நாள் அதுவுமா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வந்து விளக்கு பத்தி சாமி கும்பிட்டு போனாலே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல. அதுக்காகவே நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். நாங்க என்னமோ காலையில எந்திரிச்சது 6 மணி, ஆனா கோயிலுக்கு வந்து சேர்ந்தது 10 மணிக்கு தான் வந்தோம். காலையில எந்திரிச்சு வீடு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு நம்ம 2 குட்டி வாண்டுகளையும் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகி வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. தீபாவளி அதுவுமா கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா கோவில்ல யாருமே இல்ல. கோவிலுக்கு யாரும் வராதனாலேயே கோவில் பூசாரி சீக்கிரமாவே கோவில் நட சாத்திரலான்ட்டு ரெடியா இருந்தாரு. நல்லவேளை கோவில்ல நட சாத்துறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம தீபாவளி நல்ல நாள் அதுவுமா காலையில முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிடலாம். நாங்க எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்குமே அதுக்கு முன்னாடியே நாங்க வீடு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான்வெஜ் எடுத்து வந்து சமைப்போம். நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்களாங்கிற விஷயத்த எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தன்யாக்குட்டி இப்ப போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் நீங்க ரெட் கலர்ல எடுத்திருந்தீங்க, ஆனா இப்ப பாப்பா ப்ளூ கலர்ல போட்டிருக்கான்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அந்த ட்ரெஸ் பாப்பாக்கு ரொம்ப பெருசா இருந்தனால அப்படியே எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு பாப்பா ப்ளூ கலர் தான் வேணும்னு கேட்டாங்க. பாப்பாக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் இப்ப போட்டிருக்க சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இது எங்க அக்காவோட பொட்டிக்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் நான் இதான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட அம்மாவும் அப்பாவும் கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறப்ப கூட ஸ்ட்ரிக்டா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எங்க அப்பா கையால செய்யற சமையலை மிஸ் பண்ண முடியுமா? அதுவும் எங்க அப்பாவோட சமையலுக்கு நாங்க எல்லாருமே அடிமைங்க. அந்த அளவுல சூப்பர் டேஸ்டா சமைப்பாரு. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல எங்க பெரியமாவும் வந்துட்டாங்க. அப்படியே டக்குன்னு மாமா அண்ணா அண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்க எல்லாருமே ஃபுல் ஃபேமிலியோட எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட சின்னன்னா நாங்க எல்லாருமே சீக்கிரமா வந்துருவோன்ட்டு காலையில நேரமா எந்திரிச்சு கறி எல்லாமே வாங்கி எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்க அப்பாவும் அதை சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்களும் ஆசை தீர எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டு 3 குட்டி தேவதை அது யாருன்னு தானே பாக்குறீங்க, நம்மளோட தன்யாஸ்ரீ, லோகஸ்ரீ, ருத்திகா. இவங்க 3 பேருமே சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் நம்மளோட தன்யா குட்டி லோகஸ்ரீயோட கண்ணை மூடிட்டு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் காட்டணும்னு அழகா ஆசையை கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் கையில பட்டாசு வாங்கின உடனே நம்ம லோகஸ்ரீ குட்டிக்கு அவ்வளவு அழகா சிரிப்பு வந்துட்டு இருந்தது. நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் டைம் போறதே தெரியல. எங்க அம்மாவும் பூ மார்க்கெட்டுக்கு கிளம்பணும்ட்டு அப்பாவோட கூட சேர்ந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே மழை வரதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பொழுது சாஞ்சிருச்சு. நம்ம நைட் வெடிக்கிற பட்டாசு சூப்பரா வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறா. எனக்கு எப்பயுமே பட்டாசுனாலே கொஞ்சம் பயம்தான். இந்த மாதிரி சிம்பிளா இருக்க புஷ்பானம் கம்பி மாத்தாப்பு வேணா நான் பத்திட்டு இருப்பேன். அது ஒரு சில டைம்ல இந்த புஷ்பானமே டக்குன்னு வெடிஞ்சு போடுது. அதெல்லாம் ரொம்பவே சேஃபா வெடிங்க. இவர் தான் என் கூட பிறந்த கடைசி அண்ணா. நிறைய பேர் இவர் தான் என்னோட கூட பிறந்த கடைசி அண்ணான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இவருக்கும் எனக்கும் 1 இயர் மட்டும் தான் டிஃபரெண்ட். வருஷ பிள்ளைங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்க 2 பேரும். பட்டாசுனாலே வெடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட அக்கா அண்ணா நாங்க எல்லாருமே தாங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே அழகா இருந்தது, ரொம்ப ஆசையா இருந்தது. இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். நீங்களும் இந்த தீபாவளியை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.